விஜயா, முதல்ல நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சாமி கும்பிடலாம் தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி பூஜை ஜோசியத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இல்லாம இருக்கலாங்க, ஆனா எனக்கு இருக்கு. நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு. சில பேர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். இந்த காக்கா உட்காந்து பணம் இந்த கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எதுவும் ஏதாவது 1-2 தான் நடக்கும். 100ல் 1 நடக்கும். அதுக்காக எல்லாம் நடக்கும் நம்ப கூடாது. டேய், அப்படிலாம் இல்ல. சில பேர் நடந்த விஷயம், நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் சரியா சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல படிக்காதவனோட படிச்சவன் தான்ப்பா டேஞ்சரு. இதெல்லாம் அதிகமா நம்புறதே இவனுங்க தான். உனக்கு எதுவும் நடக்கலாம், அதுக்கு மொத்தமா குறை சொல்லாத. நம்ம கடவுளை மட்டும் நம்பினா போதும். என்னதான் ஜோசியும் பூஜை எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சக்தி கடவுள் தான். அவரை மீறி எதுவும் நடக்க போறது இல்ல. கரெக்டா சொன்னீங்க நீ. சில பேர் பெரிய ஆபீசர் யாராவது பாக்குறதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூஜை ஜோசியம் எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் ரூட்டா யூஸ் பண்றாங்க. அத சில பேர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனாவே மாத்திட்டாங்க. டேய், கடவுள்கிட்ட போறதுக்கு அப்படிலாம் எந்த ஷார்ட் ரூட்டும் கிடையாதுடா. இதெல்லாம் அவன் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறக்கா கண்டுபிடிச்ச ஏமாத்து வேலை. டேய், எல்லாரும் அப்படி இல்ல. சில பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி சாமியாருங்க சொல்லி தான் முன்னுக்கே வந்திருக்காங்க. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜிலாம் இருக்கு. அதுக்கு பவர்னு ஒண்ணு இருக்கு. டேய் அண்ணா, ஜோசிய மேல வைக்கிற நம்பிக்கைய முதல்ல நம்ம மேல வைக்கணும். உன்ன மாதிரி சாமியார்களை நம்பி நடு ரோட்டுக்கு வந்தவனுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். மனோஜ், இவங்கிட்ட எல்லாம் ஏன்டா பேசிட்டு இருக்க? இவனுக்கு நல்லது எதுவுமே பேச வராது. மா, இங்க வர சாமி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல? அவங்க என்ன வக்கீலடா? ஒருவேளை அந்த சாமியார் சின்ன பொண்ணா இருந்தா நீ அவங்களே கல்யாணம் பண்ணிப்ப போலயே. ஏங்க, இவன் எப்படி பேசுறான் பாருங்க. ஒரு சாமியார்கிட்ட இப்படியா பேசுறது? அவங்க வரும்போது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதேன்னு சொல்லுங்க. சொல்கிறேன் முத்து, அவளுக்கு தோன்றது செய்கிறா, செஞ்சுட்டு போகட்டும். அப்புறம் ஐயோ, சாமியாரம்மா வந்துட்டாங்க, சாமியாரம்மா வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க, வணக்கம். உள்ள வாங்க. வணக்கங்க. நீங்க சொன்ன எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமா. உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதையும் செஞ்சிடலாம். விஜயா, நீ இந்த வேலையெல்லாம் பாரு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு. நீங்க எங்கேயும் போக கூடாது. ஏன் அப்பாவை போக கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க? இந்த பூஜை நடக்கும்போது வீட்ல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணும். அப்படி போறதா இருந்தா நான் வரதுக்கு முன்னாடியே போயிருக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் யாருமே போக கூடாது. அப்படியாம்மா? ஏங்க, அவங்க தான் சொல்றாங்கல்ல, பூஜையை முடிச்சிட்டு அப்புறம் போலாம், நீங்க இங்கே இருங்க. மீனா, இது ஏதோ ஃப்ராடு தான் போல இருக்குது. பார்த்தாலே தெரியுது. வெளியே போய் நம்ம ஏதாவது சொல்லிட போறோமோன்னு பயப்படுது. நீங்க சும்மா இருந்தாலே போதுங்க. நீங்க யார் யார் எப்போ எங்க இருக்கணுமோ கடவுள் அவங்கள கொண்டு வருவாரு. பூஜை ஆரம்பிக்கலாமா? சரிங்க.